கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் 7 மாநிலங்களின் கட்சிகளை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த தீர்மானத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். அமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளை பாதுகாக்கும் முயற்சியில முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சிகளுக்கு துணை நின்று நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்ற தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் ஒரு தொகுதிகள் கூட குறையாத வகையிலும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்குரிய தொகுதிகளின் விகிதாச்சாரத்தை தக்க வைப்பதில் வெற்றியை ஈட்டுவது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2வது தீர்மானமாக மறுசீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் என்ற ஒரு முக்கிய தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் அபாயத்தில் உள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் என பாதிக்கப்படவிருக்கும் 7 மாநிலங்களை சார்ந்த கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போராட்ட களத்திற்கு அழைத்து பொறுப்பை கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து மேற்கொள்வார்கள் என 2வது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3வது தீர்மானமாக தொகுதி மறுசீரமைப்பில் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து செயல்படுவோம் என்ற ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பில் மாநிலங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டும் வகையில நாடாளுமன்றத்தை இதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து பாதிப்படைய உள்ள மாநிலங்களுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையும் அதன் விகிதாச்சாரத்தையும் காப்பாற்றுவது என இக்கூட்டத்தில் 3வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுகவுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நாளை நடைபெற உள்ள நிலையில இந்த பிரச்சனைகள் அனைத்துமே திமுக மற்றும் திமுகவுடைய நாடாளுமன்ற கூட்டணி கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் எழுப்ப இருக்கிறார்கள். 7 மாநில எம்பிக்களையும் இந்தியா கூட்டணி கட்சியுடைய உறுப்பினர்களையும் இதே போல மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய மற்ற கட்சிகளுடைய உறுப்பினர்களை ஒன்றிணைத்து நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவது என்ற ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கார்கள். 3 முக்கிய தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெளி மாநில கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக குறிப்பாக கேரளா மாநிலத்துக்கு அமைச்சர் PTR பழனிவேல்ராஜனும், மேற்கு வங்க மாநிலத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியும், அதே போல ஒடிசா மாநிலத்துக்கு TRP ராஜாவும், ஆந்திரா மாநிலத்துக்கு ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் தேசிய அளவில் ஒரு முக்கிய பிரச்சனையாக எடுத்துச் செல்வது என்று திமுக தற்பொழுது ஒரு வியூகத்தை வகுத்து முன்னெடுத்திருக்கிறது. கோகுல், தற்போது திமுக எம்பிக்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எந்தெந்த 7 மாநிலங்களை குறிப்பிட்டிருக்காங்க? அது மட்டும் இல்லாம 7 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? நிச்சயமாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 7 மாநிலங்களுடைய விகிதாச்சாரம் இந்த தொகுதி மறுசீரமைப்புல எண்ணிக்கைகள் குறைய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசும் அதே போல கர்நாடக அரசும் ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். அதே நேரத்தில் ஆந்திரா மற்றும் ஒடிசா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலேயும் ஒரு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, எதிர்கட்சிகள் என அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த பிரச்சனையை தேசிய அளவில் எடுத்துச் செல்வது என்ற ஒரு முடிவை திமுக எடுத்திருக்கிறது. ஏற்கனவே அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைத்து இந்த பிரச்சனையை கையாளுவது என்று ஏற்கனவே முடிவெடுத்திருக்கக்கூடிய நிலையில மாநில அமைச்சர்கள், எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழுவை அனுப்பி இந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் மாநில கட்சியுடைய பிரதிநிதிகளை சந்தித்து இந்த பிரச்சனையை ஒற்றை குரலாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு வியூகத்தை முதலமைச்சர் வகுத்துள்ளார். அந்த அடிப்படையில் தேசிய அளவில் நாடாளுமன்றத்தில் எழுப்புவது மட்டுமல்லாமல் தேசிய அளவில் அனைத்து கட்சி கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு இந்த விவகாரத்தில் மேற்கொள்ளும் என்றும், தமிழகத்திற்கு ஒரு தொகுதி கூட குறையாத வகையிலும் விகிதாச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை கையாளுவது என்ற ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை மற்றும் நிதி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த கூட்டத்தொடரில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டணி கட்சியுடைய உறுப்பினரும் எழுப்புவார்கள் என்ற ஒரு தகவலையும் ஆலோசனையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.